साईनाथ महाराज की जय। மே 1ஆம் தேதி இன்னைக்கு மாதத்தின் முதல் நாள் குருவாரம் வியாழக்கிழமை, ரொம்ப விசேஷமான நாள். மாதத்தில் முதல் நாள் விளக்கமாகிறது ரொம்ப விசேஷம். குருவாரம், குருமாரோட ஆசையோடு இந்த மாதம் எல்லோரும் நல்லபடியாக அமையணும். ஏன்னா நிறைய பிரச்சனை நம்மளுக்கு. இந்த 1ஆம் தேதி பிறந்தாவே அவனுக்கு தரணும், இவனுக்கு தரணும், மகளிர் லோன் கட்டணும், சீட்டு கட்டணும். இந்த மாதிரி இந்த மாதம் நல்லபடியாக முடித்து எல்லாம் ஃப்ரீ ஆகிடணும். அந்த மாதிரி ஒரு முதல் நாள். அதனால் ரவாகால பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஒரு அருமையான கதை ஒன்று சொல்ல போகிறேன். இங்கே நிறுத்திங்க, எது சொன்னாலும் இங்கே மனசில் நிறுத்திங்க. அப்போ தான் உங்களுக்கு எப்பவுமே ஞாபகம் வரும். பாகோஜி ஷிண்டே, நிறைய பேர் ஷிடி போயிருப்பீங்க, நிறைய பேர் சாய் சிதை படிச்சிருப்பீங்க. சாய்ராம், எனக்கு பாபா பற்றி எல்லாம் தெரியும் சாய்ராம், தெரியாது எதுவுமே கிடையாது சாய்ராம், நிறைய விட ஷிடி போயிருக்கேன் சாய்ராம் சொல்லுவாங்க. இந்த பாகோஜி ஷிண்டே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பேர். சாய் சொல்றது யார் இவர்? இவருக்கு பாபாவுக்கு என்ன சம்பந்தம்? பாபா எப்படி இவரை அரவணைக்கிறார்? இதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த பாகோஜி ஷிண்டே ஒரு தொழுநோய் உள்ள ஒரு மனிதர். பாபா ஷிடியூலில் வரும்போது அவரை இவங்க எல்லாம் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. இந்த பாகோஜி ஷிண்டேவை வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. ஏன் வெளியே அனுப்பிச்சிடுறாங்கன்னா, இந்த தொழுநோய் உள்ளவர் இந்த ஊரில் இருக்கக்கூடாது சொல்லிட்டு இந்த கிராமத்தை விட்டு ஷிரடியை விட்டு ஆரம்பிச்சார். அவர் ஷிரடியில் கிராமத்தை விட்டு இந்த கையில் வச்சுட்டு பாவம் ஒரு ஓரமாக தன்னுடைய வாழ்நாள கடைசி கட்டத்தில் இருக்கிறார் இந்த பாகோஜி ஷிண்டே. அப்போ பாபா அப்போ உள்ள என்ட்ரு ஆகிறார். எல்லாருமே நினைப்பாங்க பாபா முதல்ல விளக்கேற்றி தான் தன்னுடைய அற்புதம் காட்டினார். இந்த பாகோஜி ஷிண்டேவை தான் பாபா முதல்ல பார்க்குறாரு. ஏன்னு கேட்கும்போது பாகோஜி ஷிண்டே தொடாதீங்க, என்னை இந்த ஊரில் எல்லாம் ஒத்தி வச்சிட்டாங்க, நான் அந்த மாதிரி இருக்கேன்னு சொன்னேன். பாபா அவர் கோசம் முதல்ல பாபா அந்த பச்சையை கொடுத்து எல்லாம் சரி பண்ணி பாகோஜி ஷிண்டே பாபா என்ன பண்ணுறாரு, குணப்படுத்துகிறார். குணப்படுத்தின அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, பாபா எனக்கு வேறு வழியே இல்லை, நான் கூட என்ன சொன்னேன். சரி பாபா சரின்னு சொல்கிறாரு. அவர் பாபா கூட இருக்கிறார். இந்த பாகோஜி ஷிண்டேவை நம்ம ஃபோட்டோவில் பார்த்துருக்கோம். யாருன்னா, பாபா தௌரமாக நிற்பார். அப்போ ஒருத்தர் கொடையை பிடிச்சி நிற்பார் பின்னால். அவர் தான் இந்த பாகோஜி ஷிண்டே. அவர் பாபாவுடைய கடைசி காலம் வரைக்கும் பாபா கூட இருந்தார். அவர் என்ன பண்ணார், பாபா தன்னுடைய நோயை குணப்பாத்தினான்னு சொல்லிட்டு நம்ம பாபாவுக்கு என்ன சேவை பண்ணோம், பாபாவுக்கு நம்ம என்ன சேவை பண்ணோம், அவர் மனசு என்ன பண்ணுது, உறுத்துது. அவர் ஏன் உறுத்துதுன்னா, நம்ம ஒருத்தருக்கு நம்மளுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணோம், ஐயோ நம்ம என்ன செஞ்சிடணும் அவருக்கு, ஏன்னா அவங்க பண்ணிட்டாங்க நம்மளுக்கு. சில பேர் தான் நினைப்பாங்க ஐயோ நம்ம செஞ்சிடணும், அந்த கஷ்டம் நம்மளுக்கு எதுக்குன்னு சொல்லி சில பேர் நினைப்பாங்க. அப்போது அவர் பாபா நம்மளுக்கு இவ்வளோ உடம்புல சரி பண்ணி கொடுத்துட்டாரு, நம்ம பாபாவுக்கு என்ன சேவை பண்ணணும் சொல்லிட்டு அவர் கூடிய இருக்கிற பாபா கேட்குறாரு, பாபா நான் உங்களை என்ன சேவை பண்ணணும், எனக்கு அனுமதிங்க, நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. பாபா அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் பாபா என்ன பண்ணுறாரு, எந்தவித சேவையும் பண்ண விடலை, எந்தவித சேவையும் பாபா பண்ண விடலை, அப்படியே இருக்கார். ஒரு நாள் ஒரு குழந்தை நெருப்பை கையை உள்ளே விட்டுடுது. அப்போது அந்த மேலே இந்த இது பண்ணும்போது விழுது. பாபா அந்த துணியில் கையை விட்டு அந்த குழந்தைய காப்பாற்றினாரு. அதனால் பாபாவுக்கு இந்த கையிலேருந்து இது வரைக்கும் வெந்து போயிடுச்சு. நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பாருங்கள், பாபா இது வரைக்கும் கட்டு போட்டுருப்பார். நீங்கள் பாருங்கள், முன்னாடி பாருங்கள், இந்த இது வரைக்கும் பாபா கையில் கட்டு போட்டுருப்பார். அப்போது இந்த கை போகிறப்போ அவ்வளோ மனுஷனாக போகிறதுனால தன்னுடைய வாழ்க்கையை எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாரு. அப்போது இந்த கையை கட்டு போகிறதுக்கு தான் என்ன செய்கிறாரு, அப்போ தான் பாகோஜி கூப்பிட்றாரு, பாகோஜி நீ எனக்கு சேவை பண்ணணும்னு சொன்னீங்க, அந்த நாள் சொல்லி டெய்லியும் அவர் என்ன பண்ணுறது தெரியுங்களா, பாபாவுக்கு தன்னுடைய நெய்யை போட்டு தடவி அந்த பச்சனை போட்டு அந்த சேவை பண்ண பிறகு பாபா வெளியே வருவார். இது எப்போ தெரிந்தது, பாபாவுடைய கடைசி காலம் வரைக்கும் இருந்தது. பாபா அந்த சமாதி ஆரோக்கியம். ஸோ அந்த பாபாவுடைய அந்த பேர் அந்த பாகோஜி கிடச்சிது. அதனால்
எதுக்கு நான் இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன்னா, இதில் ஒரு மெசேஜ் ஒன்று வச்சுருக்காரு. என்ன விஷயம், நீங்கள் பாபாவை சுற்றி சேவை பண்ணாவே கடைசி வரைக்கும் கொண்டு போகும். இது ஆத்மார்த்தமாக சொல்கிறேன் நான். ஏன்னா என் பக்தனை வந்து 7 தாண்டி கூப்பிட்டு போகிறேன்ற, என் பக்தனை 7 தாண்டி கூப்பிட்டு போகிறேன்ற, நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு போவார். ஆனால் அது கேட்ட கிருதா ஷபூரி மட்டும் இல்லை, சேவை. இந்த சேவை மட்டும் நம்ம பண்ணினே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவார், நம்மளை 7 தாண்டி கூப்பிட்டு போவார். அருமையான குருவாரம் வியாழக்கிழமை இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஏதோ விளக்கம் வரோம், பாவா பார்க்குறோம், 10 ரூபா மாலை போடுறோம், பூ போடுறோம், இப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அப்பாட் சேவைன்ற ஒரு வாழ்க்கை. அந்த சேவை நீங்கள் பண்ணி பாருங்கள், பகவான் என்ன பண்ணுவார் உங்களுக்கு, அது கூடயே வருவார். அது 100% நிச்சயம். சதா சர்வகாலம் சாயி சாயின்னு கூட்டியிருந்தா என்ன சொல்கிறாரு, என்னை தேடி நீ வராது, இன்னத்துன்னு வர. அதனால் தயவுசெய்து நான் சொல்ல மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சாயத்தில் டெய்லி படிங்க. உங்கள் உள்ளவம்மா உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக வர கூப்பிட்டு போவார். அந்த ஆர்க் ஆரம்பிக்க போது எல்லாம் உள்ளே வந்துடுங்க. வெயில பாரு பேர் நிற்கிறாங்க, ஏன்னா இடம் இல்லை, பார்த்துங்க. ஸ்ரீ சச்சிதானந்த குரு சாய்நாத் மகாராஜ்.